வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஊற வைத்த பேரிச்சம்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ ஊற வைத்த பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழங்களை காட்டிலும் அடிப்படையான நம்மளுடைய உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை கொடுத்து ஊட்டச்சத்து பற்றாக்குறையை நீக்கி உடலுக்கு வலு சேர்த்து மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். பேரிச்சம்பழத்தை இரவில் சாதாரணமாக நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீரில் அல்லது தேனில் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் சாப்பிட்றது தான் மிகவும் நல்லது. நம்ம பாலை சூடாக்கி அதில் ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை பார்த்தீங்கன்னா வேக வைத்தும் சாப்பிடலாம், அரைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். இது எல்லாமே உடலில் நமக்கு பலம் பெற வைக்கும். இது மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஊற வைத்த பேரிச்சம்பழம் செரிமானம் மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனைகள் நமக்கு விடுதலை கொடுக்கும். இப்போ செரிமானம், மலச்சிக்கல் பிரச்சனை, செரிமானம் தொடர்பான கோளாறுகள்லாம் நமக்கு ஏற்படுவதற்கான காரணமே நீர் சத்தும் நார் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறதால தான். அதனால தான் செரிமான மண்டலமே நமக்கு வீக் ஆகிடும், நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஃபார் எக்ஸாம்பிள் மலச்சிக்கல்லாம் அடிக்கடி ஏற்படும். இப்போ நம்ம ஊற வைத்த பேரிச்சம்பழங்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாக இருக்கிறதால இது நம்மளுடைய செரிமானத்தை எளிதாக்கி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலக்கூறுகளை எளிமையாகவே உடைத்து அந்த உணவு மூலக்கூறுகள்லேருந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள்லேருந்து வெளியேற்றிவிடும். இதனால் சீரற்ற குடல் இயக்கம் மட்டும் கிடையாது, கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று உபுசம், வயிற்றுப்போக்கு, வயிற்று பொறுமல் இது மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. செரிமான மண்டலத்தையே வலுப்பெற வைத்துக் கொள்ளலாம். வயிறு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். அதில் இருக்கக்கூடிய கழிவுகளையுமே நம்ம வெளியேற்றிக்கலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு எல்லாமே ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா ஊற வைத்த பேரிச்சம்பழத்தில் தான் இரும்பு சத்து மற்றும் ஃபோலேட் நிறைந்திருக்கு. இது ரத்த சோகையை எதிர்த்து போராடி ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகரிக்கும். ஏன் ரத்த சோகையை நீக்கிறதுக்கு ஹீமோகுளோபினுடைய அதிகரிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக இரும்பு சத்து குறையும் போது நம்மளுடைய உடலில் ரத்த சிகப்பணுக்கள் ரத்தத்தில் குறையும். ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறையும். ஸோ ஹீமோகுளோபின் தான் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளைவே நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு கொடுக்குது. அப்போ தான் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். அப்போ தான் நமக்கு ரத்த சோகைலாம் ஏற்படாது. ஒருவேளை ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவுக்கு இல்லை, ஹீமோகுளோபின் கவுண்ட் குறைஞ்சிருக்குன்னா ரத்த சோகை நோய் ஏற்படும். அப்போ மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் பலவீனம், உடல் சோர்வு, உடல் வலி, கவனமின்மை இந்த மாதிரி அறிகுறிகள் நமக்கு தென்படும். ஸோ இந்த அறிகுறிகள் விடுபடணும்னா போதுமான அளவுக்கு இரும்பு சத்து, ஃபோலேட் எல்லாம் நமக்கு வேணும். அப்போ இரும்பு சத்து, ஃபோலேட் எங்கே இருக்குன்னா ஊற வைத்த பேரிச்சம்பழத்தில் இருக்குது. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ரத்த சிகப்பணுக்கள் உற்பத்தி செய்யப்படும். அதில் இருக்கக்கூடிய ரத்த ஹீமோகுளோபின் போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு செலுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு ரத்த சோகைக்கான அறிகுறிகள் எதுவும் இருக்காது. ரத்தம் சுத்திகரிக்கப்படும். ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக உங்களுடைய வேலைகளை நீங்கள் புத்துணர்ச்சியாக செய்வீங்க. இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் சத்து ஊற வைத்த பேரிச்சம்பழத்தில் நிறைந்து இருக்கிறதால இது நம்முடைய உடல் நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடல் உறுப்புகள் எங்கும் பாய்ச்சது. இதனால ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் நமக்கு கட்டுப்படுத்தப்படும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நார் சத்து இருக்கிறதால ஏற்கனவே நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அகற்றப்படும். நல்ல கொழுப்புகள் மட்டும் இதயத்துக்கு வேண்டிய நல்ல கொழுப்புகள் அதிகரிக்கப்படும். ஸோ ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றும் பொழுது ரத்த ஓட்டம் ரத்த நாளங்கள் வழியாக இதயத்துக்கு சீரான போகிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவும் ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலம் பெறும். இதய துடிப்பும் சீராக இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனைகளும் இருக்கக்கூடாது. அப்படின்னா பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம்லாம் இருக்கக்கூடாது. குறிப்பாக சுகர் உங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலுமே கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கக்கூடாது. அப்போ கொலஸ்ட்ரால் பிரச்சனை, பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். எலும்பு ஆரோக்கியம் மேம்படுவதற்கெல்லாமே நம்ம ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா கால்சியம் மற்றும் விட்டமின் ஏ, மெக்னீசியம் இந்த மாதிரி அடிப்படையாக எலும்புகளுக்கு ஊட்டச்சத்து தரக்கூடிய அந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வைத்த பேரிச்சம்பழத்தில் இருக்குது. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலும்புகள் உறுதித்தன்மை மேம்பட ஆரம்பிக்கும். அப்போது ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த எலும்பு தொடர்பான தொந்தரவுகளுமே உங்களுக்கு ஏற்படாது. ஒட்டுமொத்தமாக உங்களுடைய உடல் எலும்புகள் பலம் பெறும். உடலுக்கு உறுதி கிடைக்கும். பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் வயதான காலத்திலுமே நீங்கள் எலும்புகளை பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் தினமும் நீங்கள் ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். மூளை செயல்பாடு சிறப்பாக இருக்கிறதுக்கு ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கலாம். அப்போது இது நரம்பு மண்டலத்தை நமக்கு வலுப்படுத்தி மன அழுத்தத்தை குறைத்து சிந்தனை திறனை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கு. குறிப்பாக மூளை நரம்புகளில் காணப்படக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை பாய்ச்சி சுறுசுறுப்பாக நம்மளை இயங்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால மூளை செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படும் போது எதையும் நாம் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் நாம் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், ஒருமுகப்படுத்தக்கூடிய தன்மை, கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் சிந்தித்து
எடுத்து செயல்பட ஆரம்பிப்போம். நம்ம நரம்புகளில் இறுக்கங்கள் தென்படுவதால் ஏற்படக்கூடிய இந்த மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ், டென்ஷன், டெப்ரெஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம விடுபடலாம். நம்மளுடைய சிந்திக்கக்கூடிய திறன் வந்து மேம்பட ஆரம்பிக்கும். பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற நோய்கள் ஏற்படாது. அதனால மூளை செயல்பாடுகளை சிறப்பாக வைக்கிறதுக்கெல்லாம் ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஊற வைத்த பேரிச்சம்பழத்தை எடுத்துக்கொண்டு அடிப்படையான ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.